ஃபுல்லாக வந்து தகரங்களை வந்து சுத்தகரை வந்து ஆமாம் வீட்டை காணையில் எங்கே வீடு உங்களோட வீடு என்னது பாடுறியாங்க அப்போ ஆளோட அன்றைக்கி நம்ம தாரம் ஏற்றுறாங்க இது 12 தாரம் பண்ணாங்க ரெண்டா 12 தாரம் காணும் பார்த்து வந்து போயினாங்களே அந்த விலையை பார்த்துட்டு மற்றதை வாங்கலாம் வேணா அதாவது 9370 ரூபா வந்து இப்போ சாமான் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து விற்கலமே இல்லை சோடாமல் மேலே இருக்குது நீங்கள் ஒரு வசனம் மட்டும் சொன்னீங்க நம்ம வீடியோ எடுக்க எனக்கு இந்த மேரிக்கில் என்னால் ஒழுகாமல் நான் வாழ்ந்தா சரியா இப்போ சந்தோஷம் எப்படி இருக்குது இனி ஆத்மா சாந்தி அடையும் நம்ம கடவுட்ட கூட இப்போ கிணறு வந்து இருக்குது அதே சமயம் வந்து தொழிற்சேலையில் வந்து இல்லை இப்போ அதையும் வந்து அவங்க வந்து சொல்லி கவலைப்பட்டு வயசு வந்துடுவா மற்ற பண்ண முறையில் பார்க்குறது அதாவது எத்தனை கடை எத்தனை 2 கொண்டு என்ன அதாவது வந்து இதில் வாங்க போகிறோம் 3 வாங்க போகிறோம் இது 7000 சொச்சம்னு சொல்லிக்கிறோம் ஏன்டா மேலுக்கு வந்து தாரம் வந்து வைக்கிறேன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ உதவி வருதோ அந்த உதவியை வந்து நாங்கள் கண்டிப்பான முறையில் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறோம் எங்களுடைய கடமை சரி அதே மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போதே படுக்கு உங்களுக்கு வந்து தகர வேலை வந்து நடக்குது மேலதிகமாக வந்து உங்களுக்கு அம்மா கூட சொல்லியிருந்தேன் அப்போ அந்த டாய்லெட் கூட இல்லை தாரம் வந்து அடித்து கொண்டு வந்தேன் நேற்றைய தினம் வளர்ந்தது அதே மாறி அடித்து போட்டு இருக்குது அப்போ நாங்கள் இப்போ திருப்பி வந்து 4 தாரத்துக்கிட்ட பெஞ்சால் அந்த கட்டில கிடக்கல அதில் கட்டில கிடக்கலாம் கட்டில கிடக்கலாம் மழை ஒழுகாது இதில் ஒழுகாது தண்ணி நிற்குங்க இது 4:24 வந்தது வந்து 11 மணிக்கு இந்த மாதிரி சாப்பிடுவீங்க சொன்னால் நம்புவீங்களோ இல்லையா இன்னும் வந்து நாங்கள் சாப்பிட கண்டிப்பாக நம்ம சரி தரோம் ஏன்னா இதில் அங்கே டாய்லெட் அங்கே போகிறவங்க நம்ம பக்கத்து விட்ட அவங்க வந்து கலைச்சிட்டு இருந்தாங்க நான் போவேணாம் இருந்தால் அங்கேயே வந்து இந்த பித்தெல்லாம் வெடித்து அப்படி ஒரு பிரச்சனை இது வந்து பிரான்ஸை வசிக்கிறமாக கொண்ட ஜெயசுதாசன் தந்தையா அவர்களின் 1வது ஆண்டு நினைவெடுத்து கனடாவில் வசிக்கும் மகள் நலாயினால் வழங்கப்பட்டது அந்த 1வது ஆண்டை முன்னோட்டு தந்தவா அதாவது பார்த்தீங்கன்னா நலாயினி அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன நன்றி வணக்கம் அந்த இதை செஞ்சவங்களுக்கு தான் அவ்வளோ நன்றி மதி செய்கிறோம் வந்து அவங்களுக்கு அப்பாண்ட ஆண்டு கூட 10ஆம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் காயதான் என்ற தினம் எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா களமதி புத்தூர் என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறோம் அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு நினைக்கிறேன் ஒரு மாதமும் வேறு அதை 2 கிழமை கிட்ட வரும் ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் வந்து ஒரு பிள்ளைகள்கிட்ட 4 பிள்ளைகிட்ட உதவியும் வந்து இல்லாமல் தோட்ட வேலைக்கு போயிட்டு உழைக்கிறான்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் உண்மைக்கும் அதை பார்த்துட்டு வந்து சரியான முறைக்கு கவலையாக கிடந்துச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது பிரான்ஸில் இருக்கிற ஒரு அண்ணன் வந்து அவங்க வந்து கதைச்சிருந்தவங்க கதைச்சி அவங்களுக்கு நம்பி இப்போதைய பாட்டுக்கு ஃபுல்லாக வந்து வீட்டு சாமான்கள் வந்து வேண்டி கொடுக்கும் அதாவது என்னென்னு சொல்கிறது சாமான் அதை வீட்டு சாமான் வந்து போடுறது கூட ஒரு போத்தல் அல்லது ஒன்றுமே இல்லாமல் ஒரு என்னென்னு சொல்கிறோம் கொஞ்சம் அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ மட்டுக்கும் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறை இல்லை அவ்வளோத்துக்கு வந்து நாங்கள் வாங்கி வச்சுருந்தாங்க அதே சமயம் வந்து நான் சொல்லி வச்சேன் ஒரு விஷயம் வந்து அந்த அம்மாவுக்கு நீங்கள் மெயினாக வந்து தோட்ட வேலைக்கு போகிற காசுகளை வந்து நீங்கள் வச்சு ஒரு உண்டியல் மாதிரி அப்படி சேர்த்து வச்சிங்கன்னா மிச்சம் சாப்பாடு சாமான் எல்லாத்தையும் வந்து நீங்கள் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் அதை நீங்கள் எடுத்து வேண்டிக் கொள்ளலாம்ட்டு அப்போ அதை பார்த்துட்டு பிறகு வந்து கனடாவில் இருக்கிற அண்ணா நான் கடைசியில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க உண்மைக்குமே அந்த ஐயா வந்து சொல்லிக்கே கூட சொன்னவர் அதாவது
தனக்கு இந்த இந்த கடை இந்த மாதிரிக்க கூட நான் என்னென்னு சொல்கிறது வீட்டு தண்ணி வந்து ஒழுகக்கூடாது அவ்வளோத்துக்கு வந்து இருந்தாலே காணுமெண்டு அப்போ அதை வந்து பார்த்துட்டு கனடாவில் இருக்கிற அண்ணன் வந்து சொல்லியிருந்தேன் இருக்கிறவங்களுக்கும் இந்த உதவியாக வந்து நாங்கள் செய்து கொடுப்போம்ட்டு அப்போ இப்போ தான் வந்து தாரத்துலேருந்து எல்லாம் வந்து வாங்கி கொடுத்தது இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ மரக்காலையை கூட வந்து நாங்கள் போகணும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து அவங்க அந்த ரீபேக்கு பதில் வந்து தடியில் வச்சுருக்கணும் அந்த தடி வந்து முறிஞ்சிடும் இப்போ நாளைக்கு நார்மலாக வந்து 2-3 வருஷத்துக்கிட்ட வரும் போல இருக்குது அப்போ தடி வந்து உக்கி போட்டது போல இருக்குது அப்போ நாங்கள் ரீபேயும் அந்த மற்றது பெரிய ஒரு இது வந்து ஒன்று வாங்குவோம் அது அந்த பேர் எனக்கு தெரியாது இப்போ நாங்கள் இப்போ கூட தாரம் போய் பண்ணி கொண்டு வந்தோம் ஆக்சுவலி டவுனுக்குள்ளே இப்போ தொடர்ச்சியாக வந்து எங்கள் பக்கம் இது வாங்கணும் அதாவது மரம் வாங்கணும் இப்போ நாங்கள் அந்த வேலை செய்கிற ஆக்களுக்கு கூட நாங்கள் இது சோடா இதெல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க ஓகே அதுக்கு முதல்ல வந்து எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வாருங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குட மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு பண்ணிக்கிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம் வேணா அதை பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் கூட நேற்று தினம் வந்து நான் இந்த வீட்டை ஃபுல்லாக வந்து தகரங்களை வந்து சுத்தவரை வந்து கலட்டி போட்டேன் வீட்டை காணிட்டு கூட நான் உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் போட்டு விடுவேன் அதை பார்க்கலாம் நீங்கள் வேலைக்கு வந்து 5-6 பேர்கிட்ட நிற்கிறேன் போனேன் அவையில் திறந்து இல்லை 2 பேரும் ஒரு அண்ணா வந்து வேலைக்கு நான் கொடுத்துறாங்க நம்ம வேலை தேவை நடக்குது வேலை வேலை என்னது பார்வையாளர் என்ன என்ன சோடா பிடிக்க பழக்கம் குடிக்க வேணாம் அதுதான் கண்டு வாங்கிட்டாங்களா தெரியும் அம்மா வீட்டை காணையில் எங்கே வீடு உங்களோட வீடு வீட்டை காணையில் எங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கடையில் வந்து சாமான் வாங்க வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போக மாட்டோடியாக நாங்கள் இப்போ 12,000 வந்து எங்கே கையில் கொண்டு போகலாமோ நல்ல வடிவாக தான் இருக்குது ஹெல்மெட்டோட அதான் என்னோட வந்தபடியான காணையில் ஆள்லாம் வந்து வேலை செய்ய போகிறேன் அப்போ ஆளோட அன்றைக்கி நம்ம தாரம் வைத்துறாக்கு இது 12,000 நாங்கள் ரெண்டா 12,000 காணும் பார்த்து வாங்கலாம் தானே அப்படி வாங்குறேன் அதாவது இதில் வந்து 8 அடி தாரம் வந்து 8 அடி தான் வாங்கினாங்க பாப்போம் இதில் எத்தனை என்ன எனக்கு கொண்டு வரலாம் என்ன எப்படி லேஸ் ஆகுறாது இதில் 4 இடாக்கு 4டா இன்னும் எத்தனை வேணும் 8 தாரம் 4 கொஞ்சம் வெயிட்டாக தாங்கிறாங்க எப்படிங்க ம் நான் 20 படி தான் வந்து கணக்கு போட்டது ஆனால் 20 இல்லை இதில் வந்து 12,000 காண மட்டும் சொன்னது அதுக்கு தேவை கடையிலே கிடக்கு அது 1000 ரூபான்றது சொன்னது வந்து அங்கே இது வந்து 8 அடி வழியாக கொஞ்சம் பிரச்சனை இல்லை 180 ரூபாய் போட்டது நாங்கள் இது மட்டும் இல்லாமல் வந்து மரக்காலைக்கு வந்து ஆவரங்களுக்கு போகணும் அப்படி அங்கேயும் வந்து நாங்கள் போயிட்டு தொடர்வோம் இப்போ வந்து நாங்கள் பில் உங்கள்கிட்ட வந்து பில்லை தாங்க தவறெல்லாம் மறையுதப்பா சரி ஓகே நாங்கள் இதில் வந்து பில் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம் அதாவது 2 சாமான் தான் இப்போதைக்கு வந்து போய் நாங்களே அந்த விலையை பார்த்துட்டு மற்றதை வாங்கலாம் வேணா அதாவது 9,370 ரூபா வந்து இப்போ சாமான் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து சாமான் வாங்கணும் பஸ் வாங்கலை மொத்த காட்டை கொஞ்சம் வெக்கப்படுற விலையோ அப்போ நாங்கள் அங்கே வந்து இப்போ 12,000 போட்டால் அப்புறம் நாங்கள் இப்போ பைக்கில் இல்லாட்டி வாகனத்தில் நம்ம வந்து கொண்டு போகணும் பார்ப்போம்மா சுச்சுவேஷனை பார்த்துட்டு வெயிட்டுன்னா என்ன செய்வோம் வெயிட்டுன்னா கொண்டு தான் போகணும் வாகனத்தில் கொண்டு போகணும் சரி ஓகே நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு இப்போ தொடருவோம் கட்டணும் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் காரம் வந்து ஐயா கவனமா வட்டி போடுமா அவன் இடத்துல இல்லைங்கம்மா சரியா பாசம் தான் நம்மளால அதான் 8 அடி 8 அடியா 6 அடி பண்ணிக்கிறேன் இது 8 அடி இது 8 அடி தான் கொண்டு மேலுக்கு மஞ்சளாக வாங்கம்மா தாரம் கழுத்து கொழுக்க வட்டி விட்டு ரைட் அது தரேன் தச்சாம்
மோட்டுக்கு வந்து நாங்கள் சாதனம் கொண்டு செட் பண்ணி போடுறோம். இதில் வீணாக பார்க்கணும் வெட்டி அந்த குறுக்கு அடிக்கணும். வேற ஒன்று வாங்குறேன்னா பார்த்து வேண்டும் பிரச்சனை கரைக்கு தான் நேற்று அளந்தது கரைக்கு தான் நேற்று அளந்தது அது பிரச்சனை வாங்க தச்சன் கொஞ்சம் ஐயா விற்கலமே இல்லை சோடாங்க மேலே இருக்கு தஞ்சு நீங்கள் ஒரு வசனம் மட்டும் சொன்னீங்க வீடியோ எடுக்க எனக்கு இந்த மேரிக்கில் என்னால் ஒழுகாமல் நான் வாழ்ந்தா சரியாண்டு இப்போ சந்தோஷம் எப்படி இருக்குது இனி ஆத்மா சாந்தி அடையுமோ சோடா குடிப்போம் ஆனால் படிகள் வந்து நிற்கிறாங்களானே ஐயா வீட்டுக்கு வந்துருக்கான் வேலைக்கு காவாசி காசு கொடுப்போமா நீங்க குடிங்க கலைக்கு போடுங்க நேற்று அப்படி அம்மா என்ன அம்மா வா கப்பா நடு அட வாங்க ஒன்று மாற்று பார்த்தாடிங்க இருக்கிறது நான் என்னடா நம்பன் அப்படி ரீப்பேர்களுக்கு வேணும்டா இந்த ரீப்பே நான் கலட்டுங்க நான் அப்புறம் இதுக்கு ஒரு எடுக்க தானே போகிறேன் இது எடுத்து அடிப்பேன் தெரியும் இப்போ நாங்கள் மரக்காலை போக தானே போகிறோம் என்ன போகிறேன் இப்போ காண மாட்டேன் அடிக்கும் அப்படி இப்போ வேணும்னா வளர்த்தான் கொஞ்சம் பிரச்சனையாக நல்ல பிரச்சனையாக அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக நீங்கள் பார்த்துட்டு என்ன மாதிரி அடிக்கிறேன் அடிச்சுட்டு இப்படி வந்து பிரசன் தரல எடுத்தா நம்ம காணுமே தாங்க போட்டு வேலையே போய் இல்லையா பண்ணுறீங்க இன்னைக்கு இதால் தான் நின்ற வாடு இப்படி ஒரு ஓம் இல்லாட்டி இதை வாடி போட்டு இல்லை இல்லை இதை கலட்டும் புரிஞ்சுருக்கேன் அது என்ன நினைக்கிறேன் இப்படி ரிப்பேர் பண்ணுவீங்க இப்படி ரிப்பேர் வச்சு கட்டுறீங்க இப்படி ஒன்று வச்சுட்டு ரெண்டு தச்சு விட்டாங்க இதெல்லாம் தச்சு நீங்கள் சொல்லணும் அண்ணா வளைவுண்டு வச்சா என்ன ரெண்டாம் காலங்காலமாக கிடக்கு அது அப்படி வளை பார்த்து நான் அடிக்கிறேன் நான் வந்து ரொம்ப இதாக கையுங்க இது இந்த ரீப்பா நான் பண்ணுறது நாங்கள் ரெண்டு ரீப்பா இல்லை 3 ரீப்பா 3 ரீப்பா 2க்கு 2 3 ரீப்பா 4 எடுத்து தான் மாற்றம் போயிடலாம் சரிங்க 4 இடத்துல வாங்க சரி நான் சுழற்சியாக வந்து அங்கே போயிட்டு இருக்க பார்ப்போம் வீடு எடுக்கட்டேன் ஃபுல்லாக இங்கே வாமா சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ தாரம் வந்து போட ஆக்கள் வந்து வேலை செஞ்சு வந்துக்கிறோம் உங்களை பார்த்தா தெரியாது இங்கே பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து ரீப்பை வந்து போடுறதுக்காண்டி நாங்கள் மரக்காலைக்கு வந்து போகணும் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் மரக்காலையில் வந்து இந்த ரீப்பையில் அதை நம்ம ரொம்ப எழுதி போட்டு இருக்குமே அதே மாதிரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மரக்காலைக்கு வந்து நாங்கள் இதில் வந்து இப்போ 4 வந்து நாங்கள் வாங்கிட்டோம் அதாவது எத்தனைக்கு 2 கொண்டு அதாவது வந்து 2 கொண்டு வந்து 4 ரீப்பையும் வந்து 8 அடியிலையும் மற்றது இது வந்து 2 ரீப்பை வந்து இதில் வாங்க போகிறோம் 3 வாங்க போகிறோம் இது 7000 சொச்சம் மட்டும் சொல்லிக்கிறோம் வேண்டாம் மேலுக்கு வந்து
தாரம் வந்து வைக்கிறேன்னா நாங்கள் வந்து பழமாக இருக்கணும் மாட்டோம் வரியா 3 வேணும் சொன்னது. அப்போ அதுபோல பார்த்துட்டு அவனோட காய்ப்போம் பாரதாயா டே எப்படி அடி இந்த ஐயா கூப்பிட்றேன். என்ன ஐயா என்ன ஐயா ஐயா மெக்கானிக் கராச்சியில் வேலை செய்கிற வேலை சொல்கிறாய். என்ன வாங்கடா ஐயா திருப்பி தேட்டணும். சரி நாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து அந்த ஆட்டுக்கொட்டில் வேலை செய்ய அந்த வீட்டு வேலை செய்ய வந்து இங்கே வந்து நாங்கள் சாமானெல்லாம் வந்து எடுத்து நாங்கள் அதாவது நிறைய வந்து வாங்கினாங்க. ஐயா இதுக்கு வந்து 7000 சொத்துக்கிட்ட வரப்போது. இது வந்து 1200 120 தானே. இப்போ நாங்கள் இதை முதல் வேண்டி கொண்டு போவோம். போயிட்டு நான் நாளை கூட்டி கொண்டு வரோம். அந்த கொஞ்சம் ஈஸியாக இருக்குது தானே உங்களுக்கு என்ன? சரி ஓகே. பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வேலை வந்து நடந்து வந்துருக்குது. அதனால் வந்து 2 பேரை வந்து வேலைக்கு வந்து பிடிச்சினாங்க. ஏன்னா 2 பேர் தான் வந்து வேலை செய்யலாம். அப்போ அதனால் வந்து 2 பேர் அண்ணாக்கள் வந்து வேலை செஞ்சோன்னு நிற்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆமாம் எப்படி என்ன வேலை நடக்குது? அப்போ வீட்டு வேலை நடக்குது. எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. நல்ல சந்தோஷமாக அங்கே தான் காய்க்கணும். இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் இந்த மேரிக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் வந்து மலைக்கு வந்து ஒழுகி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அந்த ஆசைப்படி வந்து வேலை வந்து நடக்குது. அந்த வகையில் வந்து எங்களாலேயும் வந்து எங்களுக்கு எவ்வளோ உதவி வருதோ அந்த உதவியை வந்து நாங்கள் கண்டிப்பான முறையில் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறோம். எங்களுடைய கடமை சரி. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போதைய பாட்டுக்கு உங்களுக்கு வந்து தகர வேலை வந்து நடக்குது. மேலதிகமாக வந்து உங்களுக்கு அம்மா கூட சொல்லியிருந்தா இப்போ இந்த டாய்லெட் வேலை வந்து டாய்லெட் கூட இல்லை. இங்கே கூட அங்கே வாங்கம்மா இங்கே. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஆரம்பம் சொந்தக்காரத்தை இதை விட போகிறது. இப்போ அந்த டாய்லெட் பிச்செல்லாம் உடைஞ்சிருக்குன்னு சொன்னது. அப்போ வாரதால வந்து பேசுகிறேன் என்னென்னு சொல்ல வேணும். பேசி போட்டேன் அப்படி அதற்கு கூட தூரம் எவ்வளோ தூரம் போகிற நீங்கள்? அவங்களும் வந்து என்ன மாதிரி விடுவாங்களா? அந்த மாதிரி கதைக்கிறீங்க. நம்ம கடை வீட்டை கூட இப்போ கிணறு வந்து இருக்குது. அதே சமயம் வந்து டாய்லெட் வேலையில் வந்து இல்லை. இப்போ அதையும் வந்து அம்மா வந்து சொல்லி கவலைப்பட்டு வயசு வந்துள்ளவா கண்டிப்பான முறையில் பார்க்குற விதம் யாராச்சும் உங்களுக்கு நான் உங்களோட மகன் தான். நீங்கள் ஒன்றும் யோசிக்க கூடாது சரி. நான் உங்களோட மகன் தான். கண்டிப்பான முறையில் நாங்கள் எவ்வளோ உதவி வருதோமா நாங்கள் அதை வந்து கொண்டு வந்து சேர்ப்போம். நீங்கள் ஒரு போட்டு காரம் வந்து சொல்றது சந்தேகப்பட்டனாங்க. என்னென்னு சந்தேகப்படுங்க? பெருசா கட்டி பெற போயினோம் இருக்கிற வீட்டை செய்து தாருங்க. நாங்கள் என்ன தூணு வளையெல்லாம் போட்டு சீட்டு அண்டே கூட நான் சொல்லிப்போம். உங்களை வீடெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கலாட்டிச்சிட்டோம். ஆனால் உண்மையில் அவளுக்கு வந்து தெரியாதானே இவ்வளோத்துக்கு தான் வேலை வந்து இவ்வளோ உதவி தான் கிடைச்சிருக்குன்னு. உண்மையிலே இப்போ பாட்டுக்கு உங்களுக்கு தாடுறாங்க. வீடியோ எடுக்கிறது காரணமே என்ன? நாளைக்கு வந்து நீங்களும் வந்து நம்பணும். அதே சமயம் வந்து எங்களுக்கு உதவி தந்தாங்கன்னு வந்து நம்பணும். அதனால தான் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ மெயினான வந்து என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு வந்து காரம் மட்டும் தான் போட சொல்லி கிடக்குது. அதை தான் இப்போ நாங்கள் இப்போ வேலையை வந்து செய்யலாம். மேலதிகமாக வந்து உங்களுக்கு டாய்லெட் வேலையில் ஏதாச்சும் உங்களுக்கு உதவியெல்லாம் கிடைச்சா கண்டிப்பான முறையில் கொண்டு வந்து தருவோம் சரியா. அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. பார்ப்போம் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு அந்த தம்பியோட கதை பெருசாக கட்டி உங்களை இருக்கக்கூடிய நாங்கள் சாப்பிட்றது காலமாட்டும் ஒரு நல்ல வீட்டில் நீங்கள் செய்து தந்த வந்து இருந்து போகலாம் நாங்கள் ஆசைப்பட்டது. இப்போ நீங்கள் இது இருக்கிறத செய்து தந்த கிடாக்கு இன்னும் இது உதவி கிடைச்சால் இதை அதை நீங்கள் சொல்ல தேவை. அதை நாங்களே வந்து செய்வோம். அது பிரச்சனை இல்லை. இப்போ படி வந்து வேலையில் வந்து நடக்குதுன்னா அதை நம்மளை காடிக்கணும். இப்போ அந்த பாட்டு சத்தம் போட்ட வழியாக அங்கே போடையெல்லாம் போட்டுது. இப்போ அதை வந்து சாரம் அடித்து போடுற முன்னுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கொஞ்சம் வேலையை வந்து பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ சாரம் வந்து அடித்து கொண்டு வந்தேன். நேற்றைய தினம் வளர்ந்தது அவையில் கொஞ்சம் மாறி அடித்து போடணும் போல இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ திருப்பி வந்து 4 தாரத்துக்கிட்ட வேண்டி இருக்கிறோம். அதே மாதிரி ஃபுல்லாக தர வரும். ஒரு பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அடிச்சாச்சு. ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கணும். அடுத்த இன்னொரு கொஞ்சம் கட்டம் பார்த்துட்டு நாங்கள் முடிக்கலாம். முடிச்சிடுவோம்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேலை வந்து முடிஞ்சுது. இங்கே வேணும் ஃபுல்லாக வந்து வேலை முடிஞ்சுது. எல்லாம் வந்து புது தகரம் தான் வந்து போட்டிருக்குது. உண்மைக்குமே பார்க்கவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த முதல் இருந்தது வந்து எல்லாம் பழைய கொட்டில் மாதிரி நீட்டாக இருந்தேன். அந்த வயலில் வந்து இப்போ ஓகேயா இருக்குண்ணே. மேலே ஏற்றி காட்டுங்க. ஓகே புதுசாக எல்லாம் ஓகே தானே. கிட்ட வாங்குவோம். இனிமேல் நாங்கள் வாங்குவோம். இனிமேல் சிரிங்க நிறையா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதாவது எப்படி இருக்கம்மா இப்போ ஐயா இப்போ பெஸ்ட்டுக்கு வந்து ஐயா வந்து கேட்கணும். ஐயா முதல் வந்து எங்களுக்கு உழவு தூரத்துக்கு நீங்கள் அழுகிறதுக்கு காரணமே வீட்டை வந்து ஒழுங்காக வந்து செஞ்சாங்க. மற்றது உண்மைக்குமே வந்து நாங்கள் இதுவரை வந்து செய்யலை. அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் வந்து இருந்தால் நாங்கள் கண்டிப்பான முறையில் செஞ்சுருப்போம். உண்மைக்குமே நாங்கள் கூட நேரம் வந்து 4:24 வந்தது வந்து 11 மணிக்கு. இன்னும் வந்து சாப்பிடல சொன்னால் நம்புவீங்களோ இல்லையா, இன்னும் வந்து நாங்கள் சாப்பிட போகல. அப்போ எப்படி இருக்கு ஐயா உங்களுக்கு அந்த சந்தோஷம்? அந்த சந்தோஷம் இதே சந்தோஷம் எனக்கு ஒரு தொப்புளம் கண்டிப்பான முறையில் நாங்கள் செய்து தரோம். ஏன்னா இதில் அங்கே டொய்லெட் அங்கே போகிறது நம்ம பக்கத்து விட்ட அவங்க வந்து கலைச்சிட்டுருந்தாங்க. போவேணாம வரவேணாம இருந்தால் அங்கேயும் வந்து இந்த பித்தெல்லாம் வெடித்து அப்படி ஒரு பிரச்சனையால் வந்து கலைச்சிட்டு வந்து சொல்லியிருக்கணும். அந்த வகையில் வந்து உண்மைக்குமே வந்து இந்த உதவி வந்து செஞ்சதை பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே கனடாவில் இருக்கிற சிவான் ஃபேமிலி தான். அதாவது இது வந்து பிரான்ஸை வசிப்பிடமாக கொண்ட ஜேசுதாசன் கந்தையா அவர்களின் முதலாவது ஆண்டு நிறைவேற்றி கனடாவில் வசிக்கும் மகள் நலாயினியால் வழங்கப்பட்டது. அதாவது சிவான் ஆண்ட வைஃப் அவங்களால தான் வந்து வழங்கப்பட்டது. அந்த வகையில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? அப்பாண்ட முதலாவது ஆண்டை முன்னோட்டு தந்தவா, அதாவது பார்த்தீங்கன்னா நலாயினி அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ற பெற்ற பிள்ளையாக மகளாக தான் வந்து பார்த்து செஞ்சிருக்கா. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ரெண்டு பேரும்? நன்றி வணக்கம். அதாவது வந்து 25 காசு வந்து வந்து தான் அப்படியான உதவிகள் வந்து செஞ்சு கொடுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வேறு நாங்கள் காலங்காலமாக நீங்கள் செய்து தந்தது எனக்கு ஒரு மகன் மாதிரி செஞ்சு தந்தோண்டு நாங்கள் ஒரு பெரிய வீட்டில் ஒரு அழகான வீடு கட்டி எங்களுக்கு நீங்கள் தந்தா அதே நன்றி கேண்டு நம்மளை இந்த வீட்டையே சுத்த வர அடிச்சு அடிச்சு அரைக்கி அடித்தாலே ஓகே. அதுக்குமே 2 பேரும் தான் இருக்க போறீங்க. இருந்தானே உங்களை நாங்கள் இந்த ஒழுக்க இருந்து நாங்களுக்கு இது கிடைச்சதே நல்ல இது. உங்களை நாங்கள் மகன் மாதிரி தான் நினைக்கிறோம் மக்கள். பிரச்சனை இல்லை. உண்மையிலே அந்த இதை செஞ்சவங்களுக்கு தான் அவ்வளோ நன்றி வந்து சேரும். உண்மையிலே வந்து அவங்கள்ட்ட அப்பாண்ட ஆண்டு கூட 10ஆம் தேதி இருக்குது. அதுக்குள்ளேயே நான் வந்து வேலைக்கு வந்து முடிச்சுட்டேன். அதாவது நான் வேலை செய்ய கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் நின்று செய்கிற மாதிரி வராது. இப்போ அதனால் வந்து நின்று நாங்களே வந்து செய்து கொடுத்தது. உண்மைக்குமே 2 பேர்கிட்ட வந்து வேலை செஞ்சவங்க உண்மைக்கும் அவங்களுக்கு அந்த அண்ணாக்கள் வந்து என்ன சொல்கிறது 11 மணிக்கு கிட்ட வந்தது. இப்போ 4:26 தாங்க. இப்போ நாங்களும் வந்து போகணுமாம்மா. அப்போ அந்த வகையில் வந்து சந்தோஷம் தானே, சந்தோஷம் தானே. சாப்பாடு சாமான் வேண்டி தந்த எல்லாம் இருக்குதானே, என்ன எல்லாம் இருக்குதானே. ஐயா வந்து மெயினாக வந்து சொல்லியிருந்தது நீங்களும் சாப்பிடுங்க. அவருக்கு வந்து சரியான மணிக்கு சந்தோஷம். நாங்கள் வந்து இப்போ சோடாவெல்லாம் வாங்கி கொடுத்தனாங்க. சந்தோஷம் தானே. இப்போ என்னென்னு சொல்கிறேன் ஐயா வந்து என்னென்னு சொல்கிறேன் அந்த சைக்கிள் கடையில் வந்து செய்யுங்க. பார்ப்போம் நோமலாக அந்த சைக்கிள் சாமான்கள் வேண்டி கொடுத்து அந்த ஒரு கொட்டில் மாதிரி போட்டு கொடுத்தாலே வந்து நம்மளாக அந்த சைக்கிள் வேலையெல்லாம் செய்யலாம். முன்னாடி நம்மளால் இதெல்லாம் கூட வச்சு செய்யலாம். சைக்கிளில் நாங்கள் சாமான் ஏதாச்சும் வாங்கி அரேஞ்ச் பண்ணுறோம். சரியா ஐயா வந்து அழுகை நீங்கள் அந்த வகையில் சந்தோஷம் தானே. அப்போ நாங்கள் வந்து போயிட்டு வரலாம் சந்தோஷம் தானே. மறப்பீங்களா எங்களை? மறக்க மாட்டீங்க. நீங்கள் எனக்கு மூத்த மகன் மாதிரி செய்து தந்துவிடாங்க. இதே உங்களை போதும் நாங்கள் இந்த அளவுக்கு தெரிந்தேன். நீங்கள் வந்து ஒரு புள்ள மாதிரி வந்து செய்து தந்துட்டீங்க. எனக்கு இதே காணும் அப்பன் இந்த தொழிலேற்றும் கொண்ட உதவி செய்து தாங்க. பிறகு உங்களை சைக்கு சாமான ஏற்படுத்துகிறேன். சரி செய்கிறோம். உங்களுக்கு அழக்கூடாது செய்கிறோம். சரி நாங்கள் வந்து போயிட்டு வரலாமா? சரி.